வீரக்குடி vs வளதாடிப்பட்டி ரவுண்ட் 1 மேட்ச் 4 ஓவர் மேட்ச் 4 பவுலர் ஒரு ஓவர் பவர் பிளே டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க வளதாடிப்பட்டி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அஜித் ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா பவர் பிளே ஓவர் போறதுக்கு நாகராஜன் பால் ஆஃப் தி மேட்ச் பிட்ச்ட் அப் 4 ரன் கிடைக்க நல்ல வாய்ப்பு முதல் பால் 4 அங்க இன்ஃபீல்ட கிளியர் பண்ணிருக்காரு அவுட் சைட் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் வித்து போட்டாங்க செகண்ட் பால் டாஸ் பால் குத்தி பேருக்கு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஏமாத்திருச்சு ஃபீல்டர் விரட்டி பார்த்தாங்க துரத்தி பார்த்தாங்க ரெண்டாவது பாலும் பவுண்டரியா மாதிரி இருக்கு நல்ல பவுன்ஸ் மீண்டும் டாஸ் பால் பட் ஹேண்ட் பிளே குத்தி போகுமா வயஸ் பவுண்டரி மீண்டும் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு இங்க டீலிங் இன் பவுண்டரிஸா மாதிரி இருக்கு நல்ல இடத்துல போட்டாரு கீழே வந்துருச்சு ஸ்டெப் அவுட் பண்ணாரு டாப் கிளாஸ் ஃபீல்டர் எங்க இருக்காங்கன்னு கரெக்ட்டா கணிச்சு ஆடி இருக்காரு மீண்டும் பவுண்டரி ரைனிங் பவுண்டரிஸ் இங்க லியம் பிராண்ட் பிராண்டான ஷாட் இருக்காரு குவாலிட்டியா இருந்துச்சு எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே முடியல ஸ்கோர் பாத்தீங்கன்னா 16 எல்லாமே பவுண்டரி வித்அவுட் எனி விக்கெட் லாஸ் வளதாடிப்பட்டி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கவி ஸ்டேக்ல செகண்ட் ஓவர் ஆஃப் தி மேட்ச் போறதுக்கு பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் வேல்முருகன் வந்திருக்காங்க ஸ்லோவரா போட்டாங்க இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் பிடிக்கிற முதல் பால் வெளியே அமைச்சிருக்காரு அஜித் எப்படி முதல் பால் கலர் பாலா வெளியே அமைச்சாங்களோ இவர் நல்லா வெளியே அமைச்சிருக்காரு லாங்கா மேல பிரச்சனை பண்ணி அமைச்சிருக்காங்க செகண்ட் பால் பேக் ஃபுட் பிளேஸ்மெண்ட் தீபுக்கு பேருக்கு 2 எடுக்க வாய்ப்பு கொஞ்சம் லேட்டா எடுத்தாங்க ரெண்டாவது ரன் பட் ஓட்டாங்க விக்கெட் போயிருக்கு 1 டவுன் இங்க நல்ல லோ கேட்ச் விக்கெட் கீப்பர் ஓட்டா புடிச்சாரு உடம்ப வட்டி நியூ பேட்ஸ்மேன் முன்னாள் பேட்ஸ்மேன் தருண் ஸ்ட்ரைக்ல 3 more ரிமைனிங் கேப் சரியான கேப் அதெல்லாம் சின்ஸ் போயிச்சா ஆல்மோஸ்ட் பவுண்டரி சொருகி இருக்கு 1 பவுன்ஸ் பவுண்டரி தருணுக்கு காலை பார்த்து போட பார்த்தாங்க ஏத்தி வச்சாங்க ஃபீல்டர் பட் கரெக்டா அந்த கேப் பிளேஸ் பண்ணிட்டாரு மீண்டும் ஸ்டெப் அவுட் பண்ணி எடுத்துட்டாங்க இந்த கனெக்ஷன் பெருசா கணக்குல எனக்கு தெரிஞ்சு முக்கியமான விக்கெட் அடிச்சிட்டாங்க அந்த முக்கிய விக்கெட்டை தருண் ஆட்டம் வந்து வெளியே வளதாடிப்பட்டி தருண் ஆட்டம் வந்து வெளியே இங்க நின்னா நல்ல பேட்ஸ்விங் உள்ள பேட்ஸ்மேன் நிறைய ரன்னை பதிவு பண்ணுவாரு நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல க்ளோஸ் டு பாடி ஃபர்ஸ்ட் இப்போ ஒட்டி வச்சிருந்தாங்க அவர் தடுக்க அதுக்குள்ளேயே ஓட்டாங்க ஒரு ரன் 2 ஓவர் முடிஞ்சு போச்சு 2 விக்கெட் விட்டுருக்காங்க 29 ஆடி இருக்காங்க வளதாடிப்பட்டி அடுத்த நியூ பவுலர் பாண்டியன் பால் ஆள் கிடையாது ஃபர்ஸ்ட் இப்ப விரட்டி பாக்குறாருங்க மிட் விக்கெட் டீப் அங்க இருந்து ஒருத்தர் வந்தாரு 2 ரன் இங்க செகண்ட் பால் விக்கெட் ஷாட்டுக்கு ரெடியா இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் வெளியே எங்கேயோ போயிச்சு பந்து ஆடிடுவாரு குணபால் வைடு இதுவும் வெளியேதான் பேஸ் கொடுக்காம போறாங்க கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்றாரு டைமிங்ல பேட்ட வைக்கிறாங்க பவரை காட்டிருக்காங்க பிரபா கீழே வந்துருச்சு ஃபாஸ்டா வந்துருச்சு நல்ல திங்கிங் ஸ்டிக் லைன்ல வைக்கல விலைக்கு போட பார்த்தாரு டாட் பாண்டியன் தந்து பிரபாக்கு அடுத்த பால் வந்து பார்த்தாங்க கேட்ச் இருக்க வாய்ப்பு எல்லாம் போச்சு அவ்வளவு தூரம் கேரி ஆகல விரட்டி துரத்தி ஓடிடுறாங்க 2 ரன்ஸ் 2 ரன் இப்ப ஃபீல்டர் வச்சு போட்டிருக்காங்க பிச்சை யூஸ் பண்ணி குத்தி போட்டாரு 3 ஓவர் முடியல ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 47 அதே 2 விக்கெட் விட்டு முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவருக்கு துரை ராஜ் ஃபர்ஸ்ட் பால் எடுத்தாரு போயிடுச்சுங்க தலை தாண்டி போயிடுச்சாங்க ஃபீல்டர் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் பாட்டம் முட்டு முரட்டு ஹிட் ஃப்ரம் த பாட்டம் டு த டாப் ஓவர் த ஃபென்ஸ் போயிருக்கு நல்லா வெல்கம் பண்ணிருக்காரு பவுலர் உடைக்கிற மாதிரி இறங்கி வர்றாரு செகண்ட் பால் கேட்ச் என்ற கால்
போயிடுச்சு. எக்ஸ்குசிட் டைமிங். அங்க இறங்கி போனதுக்கு கைக்கு போகும்போது தான் நானும் பால் டிராவல் பண்ணேன். அதை கவர் பண்ணாம ஃபீல்டரை பார்த்தேன். போயிடுச்சுங்க. 2வது பாலும் மேக்ஸிமம். மூணாவது பால் முக்கியமான வந்து விக்கெட்டும் போயிருக்கு. அடிச்சிருந்தா 6 இருக்கும். நான் வந்த வேலையை கரெக்டா பார்த்துட்டு போயிட்டாரு பிரபா. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள சிவா. 3 more remaining ஓவர்ல இந்த பேட்ஸ்மேன் பெரிய ரீசன் கழிச்சிருக்காரு. முன்னாடி வந்தாங்க, கேட்ச தடுத்தாங்க, மேல போட்டு போயிடுச்சு. வர எல்லா பேட்ஸ்மேனுக்குமே ஒரு மூவ் ஆன் கிடைச்சிருது. முதல் பால். 2 more remaining. டாஸ் பால். ஈஸி பிக்கிங் பேட்ஸ்மேனுக்கு இதெல்லாம். தாவி பார்த்தாரு. ஹைட்டான ஃபீல்டர், அவரையும் தாண்டி போயிருக்கு. 6 ரன் போயிருக்கு. டார்கெட் டிசைடிங் பால். 1 more remaining. பெருசா பவர் போட முடியல பேட்ஸ்மேனால. பால் கண்டர்ல போக விடாம போட்டிருக்காங்க. நேருக்கு நேரா போயிருக்கு. இப்ப டைமிங் கிடைச்சா ஓடுவாங்க. விக்கெட் விட்டுருக்காங்க. ஒரு ரன் பிளஸ் ரன் அவுட். எந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பட் எக்ஸ்பென்சிவ் ஓவரா கொண்டு போயிட்டு போயிருக்காங்க. இங்க ராடிப்பட்டி வெளுத்து வாங்கிட்டாங்க. இந்த ஓவர்ல மட்டுமே 3-6 ஒரு 4. டார்கெட் 71 ரன். ஓப்பனிங் பவுலர் பவர் பிளே போறதுக்கு பிரபா வந்திருக்காங்க. கைக்கு கேரி ஆகிருக்கு. லோவானாலும் புடிச்சிட்டாங்க. முதல் பால் விக்கெட்டை புடிச்சிட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் வேல்முருகன். செகண்ட் பால். தூக்கி கொடுத்திருக்காரு. டாட் பால் இங்க ஓட முடியல. ஏறி போய் ஆட பார்த்தாரு. கேப்ல போயிருக்கு. ஃபீல்டர் வந்துட்டாரு. அவர் வரதுக்குள்ள ஒரு ரன் எடுத்தாரு. 3 more remaining. இந்த பேட்ஸ்மேன் இறங்கி போய் ஆட பார்த்தாரு. போன பால் டாட்டு. ரெண்டு பேத்துக்கு நடுவில் விடுவது. சிவாங்க ஃபீல்டர். 1 more remaining பவர் பிளே. ஃபுல்லர் பாலா போட்டாரு. விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. டாட்டோட முடிச்சிருக்காங்க. முக்கியமான பவர் பிளே ஓவர நறுக்குன்னு நல்லா போட்டு போயிட்டாரு. எக்கனாமிக்கலா போட்டு போயிட்டாரு. பேட்டிங்கை தொடர்ந்து பவுலிங் டாமினன்ட் காட்டிட்டு போயிருக்காரு பிரபா. எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர். பவர் பிளே முடியல. ஸ்கோர் பத்தினா 2 ஒரு விக்கெட் இருக்காங்க இது வரைக்கும். செகண்ட் ஓவர் நியூ பவுலர் தனபால். ஃபர்ஸ்ட் பால். இறங்கி போய் ஆனாரு. லோட்டஸா பிடிச்சாரு. ஃபீல்டரை தாண்டி போயிச்சாரு. பவுன்ஸ். அன்எக்ஸ்பெக்டட் பவுன்ஸ். 4 ரன். முதல் பால் 4. ஒரு மிக்ஸ் அப் கரெக்டான த்ரோ வந்தா கண்டிப்பா விக்கெட் அமைஞ்சிருக்கும். 2 பேரும் இந்தியன்ல இருந்தாங்க. வேலு ஸ்டிக்ல 3rd one. நல்லா ஏறி நின்னாரு. ஏறி நின்ன இடத்துலயே போட்டாங்க. ஸ்கொயருக்கு போயிருக்கு. சிங்கிள். பாரதி ஆன் ஸ்டேக். இந்த ஓவரோட முதல் பால். 4 பதிவு பண்ண பேட்ஸ்மேன். மீண்டும் ஒரு 4. கண்ட்ரி பெரிய ரீஜன். சுவிச்சிட்டு விக்கெட்டை விட்டாருங்க. ஆஃப் ஸ்டம்ப் அடிச்சிருச்சு வந்து. நியூ பேட்ஸ்மேன் துரைராஜ். உள்ள பூந்து வருது. ஸ்னீக் த்ரூ தி கேப். 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12. 2 விக்கெட் இருக்காங்க. வீரக்குடி. நியூ பவுலர் ராகுல். ஸ்டிக்கை ஒட்டி வருது. ஸ்டிக்கு மேல வருது பந்து. நல்ல பந்தோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. பேட்ஸ்மேன் ஏறி போறத பார்த்தோம். இறங்கி போய் பார்த்தாரு. ரொம்ப க்ளோஸா போட்டாங்க. ஆறு வாய்ப்புகள் அதிகம். ஏஸ் 6. அங்க ஃபீல்டர் இருந்தும் இந்த ரவுண்ட் செட்டப் பண்ணி ஏறி 2 டாட்டுக்கு அப்புறம் ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு. நேரில் அடிக்க விடு அப்படின்னாங்க. வேரியேஷன் போட்டு விக்கெட் எழுட்டாருங்க. கடைசி நிமிஷத்துல பேச வேரி பண்ணாரு. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள பாண்டியன். தரையோட அமைக்க அடிக்காது. 2 கால் கொடுத்துருக்காங்க. வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க சிவாங்க. லாங் சேஸ். ஐயோ பார்த்து போயிடுச்சு. 4 ரன் போயிடுச்சு அந்த இடத்துல. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 23. வீரக்குடி. சுரேஷ் புரம் வந்திருக்காங்க. கொடுத்து போட்டாலுமே ஃபீல்டர் வச்சு போட்டாங்க. செகண்ட் பால்.
பிடிச்சிட்டாரா டைமிங் இருந்துச்சு வித்து இருந்துச்சு கேப்பாகவும் இருந்துச்சு 4 ரன் இப்ப வச்சிருக்காங்க சிவா அந்த கேட்சையும் பிடிச்சிருக்காரு அனீவன் ஜேப்ல இருந்தாலுமே அந்த ரன்னிங்ல வந்து கேட்ச் எடுத்திருக்காங்க துரைராஜ் அதான் வந்து வெளியே அந்த நாளுக்கு அப்புறமா நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருகிற வரவேற்கின்றோம் விழாக்குழு சார்பாக